நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கேட்டிங் பண்ண போறோம். நாங்க பண்ணுவோம். எங்க யாருக்குள்ள ஸ்கேட்டிங் பண்ண பிடிக்கும்? நான் ஸ்கேட்டிங் பண்ணதே கிடையாது. கைஸ் ஒரு லைக் ஷேர் பண்ணிட்டுக்கோங்க. டென்ஷன் ஆயிடுது கைஸ். மொத்தம் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோனா இது எத்தனை மாசம் கழிச்சு தான் வருது. வந்தா ஒரு மாசம் கழிச்சு வரும், இல்லைன்னா ஒரு வருஷம் கழிச்சு வரும். எப்படி வேணா காசு வந்தா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 இதெல்லாம் பிரச்சனை இல்லை. போடு ஸ்கேட்டிங் போர்ட் கலர் 35 ரூபாய்க்கு இது இருக்கா? $100. நான் போறேன். சொல்லிட்டு ஒரே தான். ஐயோ சொல்லிட்டா போயிடலாம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இது இன்னைக்கு வந்துடும் நினைக்கிறேன். எடிட் பண்ண தேவையில்லை. அப்படி இன்னைக்கு வந்தேன். டீசெண்டா போகுது. லைட்டா ரோஸ்ட் ஆகும், கலர் மாறும். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். ஆமா அது வந்து இந்த ஸ்கேட் போர்ட்ஸ் பயங்கரமான ஸ்கேட் போர்ட்ல என்ன பண்ணனா இவ்வளோத்துக்கு 29 எல்லாம் கொஞ்ச நேரத்திலே முடிச்சுட்டு போயிடலாம். ஸ்னோவாடாது. அடுத்ததா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அசால்ட்டா போறேன். ப்ரோ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போறேங்க. எங்க ஏறி நிக்கிறேங்க. இனி நான் கீழே விழுந்தானே கேளுங்க. நான் நோ பண்ணி சொல்லுங்க. இப்படிக்கு 3 சான்ஸ் கொடுக்குறேன். 3 சான்ஸ் கொடுக்குறேன். 3 ப்ளீஸ். ஐயோ 2வது சான்ஸ். 2 சான்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு சான்ஸ். ஐயோ
லோன் மட்டும் குட்டுறது. முடிச்சா நீ சொல்ல மாட்டேன். அது ஒரு சான்ஸ் தானே. ஒரு சான்ஸ் முடிச்சிச்சா புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க. ஐயோ கைஸ், இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான் கைஸ். எப்போ உலகம் போறாங்க பாருங்க. இன்னும் ஒரு மூச்சு, மூணே மூச்சு, மூணே 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 மூணே. ஏய், 3 சான்ஸ் இருக்கு. ஓடு கைஸ் ப்ரோ. என்ன 2 3 போட்டாச்சு. கரெக்ட்டா ஒரு 2 நிமிஷம் 3 கைஸ். இன்னும் நான் வந்து சொன்ன மறந்து. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஏரியா க்ளீன் பண்ணிக்கிறேன். யாருக்கும் எனக்கு சொன்னமா நீங்க மட்டும் கூப்பிடுங்க. பத்தியே முடியல. போறோம் தமிழ உலக எல்லாமே தந்தானே தொழில் சரித்திய யாக்கும் நல்லி வா இதுதான் இன்னையோட கடைசி வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கோட கடைசி வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். போர் வச்சா போட்டே இருப்பேன் வீடியோ. ஒரு வாரத்துக்குள்ள வீடியோ போட்டாச்சு, அவ்வளோதான். ஒரு வாரத்துக்குள்ள வீடியோ போட்டாச்சு. இன்னைக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டேன். நேற்று நைட் 12 மணிக்கு ஒரு வீடியோ போட்டேன். அது ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ. ஓகேவா? இன்னும் வீடியோ இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்குள்ள வீடியோ போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பண்ணனா பார்த்துக்கலாம். நல்லி சரித்திரத்தை பேர் காய்ஸ். இந்த வாட்டி யார் போட்டு பிடிக்கும்? சின்ன பசங்களா கேட்காதீங்க. பசங்களா உங்க அப்பா யார் போட்டு வேண்டாம். எதுக்கு சரித்திரத்தை கைஸ். உங்களுக்கு பிடிச்ச கேம் பேர் சொல்லுங்க கைஸ். நான் போடுறேன் வீடியோ. நான் போடுறேன் உங்களுக்காக வீடியோ. நான் வீடியோ போடுறேன். நம்மை சுற்றிக்கு வரவேற்கிறோம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்பாக்கம் அணு நிலையத்தில் அதிவேக ஈடுரை தொடர்நிலை மூலம் தாமாக செயல்பட தொடங்கியது வரலாற்றில் ஒரு மைல்கல். மனதின் குரல் நிகழ்ச்சியில் அணு விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு.
மேற்கு வங்கத்தில் மம்தாவின் காட்டாட்சிக்கு முடிவு கட்ட பாஜக வென்றாக வேண்டும். தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேச்சு. பணக்காரர்கள் நலனுக்காகவே மேற்கு வங்கம் செயல்படுகின்றனர். நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ராகுல் காந்தி விமர்சனம். வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்களுக்கு விருந்தளித்த நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு. அதிபர் டிரம்பை பத்திரமாக அழைத்துச் சென்ற பாதுகாவலர்கள். அமெரிக்க அதிபர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது புகைப்படம் வெளியிட்டது. துப்பாக்கிச்சூட்டின் போது பதிவு செய்யப்பட்ட வீடியோவை வெளியிட்டார் டிரம்ப். நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் 31 வயதான கோல் தாமஸ் ஆலன் என அடையாளம் தெரிந்தது. யாருக்கு குறிவைத்தார் என்பது குறித்து தீவிர விசாரணை. டிரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு. உலக தலைவர்கள் அதிர்ச்சி. ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என கண்டனம் தெரிவித்த பிரதமர் மோடி பதிவு. கொடைக்கானலில் நடைபயிற்சி செய்த முதல்வரோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். இந்த டேக்ல முடிக்கிறேன் பாருங்க. ஆஸ்திரேலியா செல்லவில்லை என ஆதம் அர்ஜுனா விளக்கம். திமுக பரப்பிய வதந்தி எனவும் குற்றச்சாட்டு. வாங்க அங்க உள்ள பழக்கம் கிட்ட கேட்காதீங்க. என்ன பண்ண நானே தல்றா. நம்மதான் எப்பவுமே நம்மதான் எப்போதுமே நம்மதான். இனி நம்மதான். ஐயோ காய்ஸ் போட்டு அசால்ட்டா வந்துட்டோம்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகும். கடலோர மாவட்டங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என தகவல். தமிழகத்தில் 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து பதிவான வெப்பம். அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில். வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா தலங்களில் அருவிகளில் நீராடி குதூகலம். குடும்பத்தினருடன் பொழுதை கழித்து உற்சாகம். தண்ணி போத
காய்ஸ் நம்ம இது ஆரம்பிச்சு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 5 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது. 1/4 மணி நேரம் பேசிட்டு இதுக்காகவே ஒரு லைக் போடுங்க. கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியாச்சும் பார்த்தாச்சும் நான் டெய்லியும் வீடியோ போட பார்த்தேன். டெய்லியும் வாரத்துக்கு ஒரு வாட்டி டெய்லியும் வீடியோ போட என்கிட்ட காசு. வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக இன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகள் உட்பட மொத்தம் 5276 பேர். பேக்ரவுண்ட் மியூசிக் இப்போ நான் பாட போறேன். மியூசிக் தான் எனக்கு போர் அடிக்குதுல. பாடுறேன் கேளுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடும். எப்படியா லைக் வேணும். லைக் இல்லாமல ஆகாது. பிளாக் மியூசிக் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா இது வாங்க. போடு ஜம்ப். ஐயோ கைஸ் 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம் பார்த்தேன். 25 நிமிஷத்துக்குள்ள முடிக்க பார்க்குறேன் கைஸ் இந்த வீடியோ. நான் உங்களுக்காகத்தான். இறந்துட்டாரு. பணத்தை கொடுங்க. சவுண்ட் ரொம்ப அதிகமா இருந்தா பாத்துக்கோங்க கைஸ். ரொம்ப சவுண்ட் அதிகமா இருந்தா சவுண்ட் குறைச்சிக்கிறேன். சவுண்டுக்கு ரொம்பனா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு ஏன்னா சவுண்ட் அதிகமாச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சீப் டாக்டர் சொல்லி முதல்ல சீரியஸா இருக்க மாதிரி காட்டுவோம். லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஷாம்பு கலர் அந்த 15 ரூபாய் கோத்ரெஜ் செல்ஃபி இல்ல முடிய சாஃப்டா ஷைனியா காட்டுமே அது அந்த 15 ரூபாயோட தான். Guys, வாங்க. கோத்ரெஜ் செல்ஃபி வெறும் 15 ரூபாயில. புதிய ஸ்ட்ரீட்லா பர்ஃபியூம் பவுடர். இந்தியாவில் ஃபைனஸ்ட் சாஃப்ட் டச் பாடி பவுடர். சருமத்தில் பரவும் மற்றும் 1000 மில்லிகளில் பர்ஃபியூம் மணக்கும். சரி ரவா இட்லி கிச்சடி மட்டை இதெல்லாம் டெய்லி டபுள் ரோஸ்ட் ரவால செஞ்சது. அருமா ரோஸ்ட் பண்ண பர்ஃபெக்ட் ரவா. யூனிஃபார்ம் கட் சைஸ். சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா the perfect ரவா. இன்னும் கொஞ்சம் இருக்குமா? முகத்தோட பிரைட்னஸ் மெசேஜ் ஸ்மூத்தா நெக்ஸ்ட் டீ டெஸ்ட் டெட் செல்ஸ்க்கு கிரீம் गाइस அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்? இதுல இருக்கிற சினிமா கோல்டன் வாஷ்
கைஸ் இது மறைச்சிச்சு. நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. ரோப்ளக்ஸ்ல என்னது மோட் இருந்தா சொல்லுங்க கைஸ், நான் பண்றேன். ஃப்ரீ ஃபயர்ல யாராச்சும் என் கில்டு சேர விரும்புறீங்களா? டாப் அப் பண்ண மாட்டேன், ஆனால் கில்டு வரலாம் போகணும்னு இது எனக்கு ஒரு மணி நேரம் எப்போ வேற வருவேன். யாரும் சேரணும்னா சொல்லுங்க, கில்டு இது கொடுக்குறேன், கியூஆர் கோடு, கில்டு கியூஆர் கோடும் கொடுக்குறேன், ஐடியோட கியூஆர் கோடும் கொடுக்குறேன், இல்லைன்னா ஐடி நம்பரும் கொடுக்குறேன், கில்டு பேரும் கொடுக்குறேன். ரோப்ளக்ஸ் ஐடி கீழே கொடுக்குறேன், யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கலாம். ரோப்ளக்ஸ் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாரும் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கேம் ப்ளே பண்ணலாம். டிஸ்கார்ட்லேயும் இது கொடுக்குறேன், டிஸ்கார்ட் ஐடி கேளுங்க தரேன், கேளுங்க ஒரு வீடியோவில் தரேன். இருபத்தஞ்சுக்குள்ள நம்ம முடிக்கலாம்னு சொன்னல. ஐயா 25 ஜிபி கம்மி, இப்போ எனக்கு ஜிபி ரெடி பண்றேன். இல்லை Come on kids, இது jolly time. என்ன பண்ணலாம்? ஐடிகே பா. ஐடிகேனா? I don't know பா. FJ. FJ? Ready? Family jolly. guys, டென்ஷன் உங்களுக்கு டென்ஷன் ஆயிருதா? நான் பேசுறது கேட்டால் உங்களுக்கு டென்ஷன் ஆயிரும், என் கேம் ப்ளே பண்ணால் டென்ஷன் ஆயிடுது. நம்ம 200 சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான். 200 அடிச்சிட்டோன்னா இன்னும் 2 லட்சம் பேலன்ஸ் செட்டில் பண்ணிட்டா நீங்க வாடிய வீட்டுக்கு 20 லட்சம் நீங்க இவங்களுக்கு கொடுத்தா வாடிய நாங்க. என்ன சொல்றீங்க? டாக்டர் கிட்டே வக்கீல் கிட்டே போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லக்கூடாது இன்னொன்னு இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்க. அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே, செத்து போயிட்டான்னு கவர்மெண்ட்லயே சர்டிபிகேட் கொடுக்க ஒரு பணத்துக்கு 8 மணி நேரம் வைத்தியம் பார்த்திருக்கீங்க. அதுக்கு உண்டான ஆதாரம் என் கையில இருக்கு. உங்க ஹாஸ்பிட்டல் எம்டி இப்ப இங்க வந்தா
ஒரே வருஷம் உங்களை எல்லாம் ஏமாற்றிருக்கா. அசிங்கமல்ல, அசிங்கமல்ல. அவங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? அரசாங்க ஹாஸ்பிட்டல் கொடுத்த டெத் கன்ஃபர்மேஷன் சர்டிபிகேட், அவளை எத்தனை மணிக்கு உயிர் போச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பில்லு, மெடிக்கல் பில்லுன்னு ஒரு ஃபைல் ஃபுல்லா இருக்கு சார். மாமிக்கு ஃபோன் பண்ணேன், அப்பா கிட்ட பேசணும். அப்ப நான் சாப்பிட்டு போகணும். ஹலோ அப்பா, நான் ரிஷி பேசுறேன். தப்பு பண்றவன் எந்த தொழிலும் ஆகிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் ஒரு செங்கலுக்கு ஏதாவது ஆட்டா கூட ஆத்தரவை குறைச்சு. நீ பேசாம இருக்கணும்னா 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 23 லட்சம் நான் கொடுத்த 3 லட்சத்தை சேர்த்து. யாரை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது சார். எது இருந்தாலும் பேசிட்டு இருக்கோம் சார். Out. Get out. இதுல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. உங்க 2 மனதிலையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்க. உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதா? உயிரோட இருந்தப்போ 10 ரூபா கூட சம்பாதிக்கல. செத்து போன பிறகு 20 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு ஐயா. கலெக்டரின் உத்தரவுப்படி உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் இந்த தனியார் மருத்துவமனையும் அதை சார்ந்த மருத்துவக் கல்லூரியும் இன்று முதல் சீல் வைக்கப்படுகிறது. அவ்வளவுதான் கைஸ், 30 நிமிஷத்துல முடிக்க போறேன் கைஸ். மத்தியானம் 1 மணிக்கு மத்தியானம் தானே மிஸ் பண்றாதீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்லியான் சிட்டிராய். ஓகே சார். ஏன்னா நானும் அங்க எங்கன்னா ஆந்திரா பார்டர் வரைக்கும் கல்லு குச்சிருக்கா. சத்தியமா சொல்றேன், நீ ஏற கல்லு கைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசியில போய் விழுந்தா அது கலையா வருது. பாரா சக்தி இது ரோப்ல சொர்த்தியே சக்தி. அப்போடா பிடிச்சிட்டோம் கைஸ். கைஸ் 40 நிமிஷமா கைஸ் 2.5 GB காசு கொடுத்துருக்கேன். 200 ரூபா கொடுத்துருக்கேன். உங்களுக்காக என்டர்டைன்மெண்ட் பண்ண நான் வந்திருக்கேன். உங்களுக்காக தான் வந்திருக்கேன். உச்சத்திலிருந்து
வந்திருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல 23 ஃபாலோவர்ஸ். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன்ல. மறந்தே போயிட்டேன் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இன்ஸ்டாகிராம்ல நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அக்கிதாரோட அம்மா உன்னை பாத்துக்கிறதுக்காக நீ வரேன்னு சொல்லிருக்காங்க. ஒருவேளை நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் உங்க வரலாம் உன் செல்லுக்கு என்ன ஆகுறது? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நான் இப்பவே உங்க வீட்டுக்கு போய் நம்ம ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதான் நானே வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ரொம்ப ஈஸி, செய்யறதுதான் கஷ்டம். சீக்கிரம் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா செட் பண்ணிட்டேன். எல்லா இம்பார்ட்டன்ட் நம்பரும் இதுல எழுதி போட்டுட்டேன். ஏதாவது பிரச்சனைனா இத பார்த்து நீங்க கால் பண்ணி சொல்லலாம். இதுதான் மட்டமான ஐடியா. எப்ப ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கோ நமக்கு தெரியாதுல்ல. அது என்ன அவசரத்துல நம்ம எதையுமே மிஸ் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப எல்லா வேலையும் செய்யறோம். ரெடியா? ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய எல்லா பொருளையும் பேக் பண்ணியாச்சா? எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா இருக்கு. நான் ரெடி. நல்ல வேலை செஞ்சீங்க. ஏதாவது எமர்ஜென்சினா அப்ப என்ன பண்ணணும்ங்கறத இப்ப நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே, சரி வாங்க நம்ம ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணலாம். கையில கிடைக்க முடியல. நானே ஷின்சானோ டிவி பார்த்துட்டு இருப்போம். நீ படுத்து தூங்கிடணும். சிச்சுவேஷன் இதா, புரிஞ்சுதா? ஓகே, எனக்கு புரிஞ்சுது. சீனா நம்ம எப்படி மாத்திக்கலாமா? அம்மா அப்படியே தூங்குவாங்களா? நாம அப்படியே சாப்பிடுவோம். கொஞ்ச நேரமாவது பேசலாம். இப்ப நானும் உன்னோட அம்மாவும் ரிஹர்சல் பண்ண போறோம். ஓகே, நம்ம இப்போ ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம். தூங்கவே கூடாது. சரி சரி, நீ தூங்குனதெல்லாம் போதும். எழுந்துச்சு ஆக்ட் பண்ணு. நான் சொன்னது புரியுதா? ரெக்கார்டிங் முடிக்கணும். ஒருவன் இருக்கிறேன் மயங்காதே, தலைவன் இருக்கிறேன் மயங்காதே. கடைசி கடைசி கைஸ் அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். நம்ம தான் அவ்வளோதான். தேங்க்யூ. மேல் பார்த்துருந்த எல்லா உள்ளவங்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ. எத்தனை தடவை சொல்றேன் இந்த டிராமா